கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைகளில் நமக்கு நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகள் நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முன்னாடி செல்ல முடியாமல் ஏதோ ஒரு தடை, ஒரு எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல், ஒரு என்லார்ஜ்மெண்ட் இல்லாமல், ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுவார். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணுறார். அந்த ப்ரேயரை ஆண்டவர் கேட்டு அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு செய்கிறார். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். அக்ஸாலை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க தன்னுடைய தகப்பனாகிய காலைவிடத்தில் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் தாங்கன்னு கேட்ட பொழுது ஆண்டவர் அவங்க தகப்பன் அவங்களுக்கு கொடுத்தார். அதே போல் நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.